Good morning, students. Corporate Accounting 1 exercise sum number 5 கவனிங்க. B Limited has issued 50,000 redeemable preference shares of rupees 10 each, rupees 8 paid. In other to redeem these shares, the company issues of the cash 30,000 equity shares of rupees 10 each at the premium of rupees 2 per share. Out of the cash proceeds, the redeemable preference shares were paid, the balance was met out of the reserve fund, which should at rupees 2,50,000. Give the journal entries in the books of the company. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு இங்க கொடுக்குறேன் பாருங்க. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? 10 rupeesனு 5 lakh rupees ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோடைய கேபிட்டல் எவ்வளவு? 5 lakh rupees. ஒரு ஷேரோடைய ரேட் 10 rupees. 50,000 ரெடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 10 rupees. ஓகேங்களா? 10 rupeesல 8 rupees தான் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸோடைய முக்கிய கண்டிஷன் என்ன? ஃபுல்லி பெய்ட் அப் ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுடைய அமௌண்ட்டை ரெடீம் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க ஃபுல்லி பே பண்ணல. 10 rupees கட்ட வேண்டியதுல 8 rupees தான் பே பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10ல எவ்வளவு? 8 rupees தான் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 rupees என்னது? ஃபைனல் கால்க்கு பே பண்ண வேண்டிய டியூ இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்போ டோட்டலா கவனிங்க. ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டிய ரிடிமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 5 lakh rupees ரெடீம் பண்ணணும். தட் மீன்ஸ் ரீபே பண்ணணும். ஓகே, அதுக்கு அமௌண்ட் கம்பெனி அரேஞ்ச் பண்றாங்க. எப்படி அரேஞ்ச் பண்றாங்கனாக்க 2 மெத்தட்ஸ்ல அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? ஒன்னு ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க. தென் ரிசர்வ் ஃபண்ட்ல சிஆர்ஆர் கிரியேட் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூ எவ்வளவு இஷ்யூ பண்றாங்க? அந்த அமௌண்ட் 5 lakh rupees ரெடி பண்ணணும் அந்த கம்பெனி. ஓகே, அப்போ அந்த 5 lakh rupeesல ஃப்ரெஷ் இஷ்யூ 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees இஷ்யூ பண்றாங்க. அப்போ 30,000 rupees into 10 எவ்வளவு? 3 lakh rupees வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஷேரை ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணி இதுக்கு ப்ரீமியம் எவ்வளவு? 2 rupees ப்ரீமியம். அப்போ 3 lakh rupees 2 rupees ப்ரீமியம்னா எவ்வளவு உங்களுக்கு? 30,000 ஷேர்ஸ்ல. கவனிங்க, இது ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 10 rupees ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணதுல. ஓகேங்களா? 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. 3 லட்சம் ரூபாய் என்ன ஆயிடுச்சு? 5 lakh rupees 3 lakh rupees ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்ணி ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போதே 2 rupees ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்றாங்க. அப்போ 2 rupees எது கூட கால்குலேட் பண்ணோம்? 30,000 rupees கூட தான். 30,000 ஷேர்ஸ் கூட 2 rupees ப்ரீமியம். 30,000 ஷேர் எடுத்து ப்ரீமியம் ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 2 rupees எவ்வளவு வருது? 60,000 rupees வருது. ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கேஷ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்ணி இங்க இருந்து 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10னா 3 lakh rupees அண்ட் ப்ரீமியம் ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீமியம் 2 rupees இஷ்யூ பண்ணாங்க இல்லையா? ப்ரீமியம் இஷ்யூ பண்ணதை 2 into 30ல 60,000 rupees. டோட்டலா அவங்களுக்கு எவ்வளவு கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சு? 3,60,000 rupees அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃப்ரெஷ்ஷா ஷேர் இஷ்யூ பண்ணதுல ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுல் கேஷும் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. கேஷ் ரிசீவ்டு 3,60,000 ஃப்ரம் எங்கது? ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு? ரிசர்வ் ஃபண்ட் கம்பெனில 2,50,000 இருக்கு. சாரி, கவனிங்க. ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு கண்ணு இருக்கு? கம்பெனில 2,50,000. இப்போ கவனிங்க, 3 lakhs rupees என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரெஷ்ஷா ஷேர் இஷ்யூ பண்ணி 3 lakh rupees 5 lakhs 3 lakh rupees ரெடி பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளவு வேணும்? 5 lakhs rupees ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல ரிமூவபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா ஷேர் இஷ்யூ பண்ணி 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி பண்ணுவாங்க? ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க? 2,50,000 சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 2,50,000 ஜெனரல் ரிசர்வ்ல இருக்கு. ஆனா சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது எவ்வளவு? 2 lakh rupees. ஓகே, அதை இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி மூலமா
ஷோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கம்பெனில என்ன பண்ணிருக்காங்க, 5 lakh rupees உங்களுக்கு என்னது redeemable preference shares, 5 lakh rupees redeemable preference share capital. ஓகேங்களா? அதுல எல்லாம் ஃபுல்லா பெய்ட் அப் பண்ணிட்டாங்களா? 10 rupees பெய்ட் அப் பண்ணதுல 8 rupees தான் பெய்ட் அப் பண்ணிருக்காங்க. ஃபைனல் கால் 2 rupees பெய்ட் அப் பண்ணல. 10ல 8 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 என்னது டியூ இருக்கு, ஃபைனல் கால் டியூ இருக்கு. இது அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணி அதை பே பண்ண சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இவங்க டியூவை பே பண்ணுங்க அப்படின்னுட்டு redeemable preference shareholdersக்கு டிக்ளேர் பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் காலுக்கு என்ன இஷ்யூ, என்ன நீங்க டியூ ஃபைனல் கால்ல டியூ இருக்குனாக்கா என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ஷேர் ஃபைனல் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ட்டு நீங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே எழுதிருக்கீங்க. இதுல என்ன ஒரு 2 வேர்டு ஆட் பண்ணணும்னா redeemable preferenceன்ற வேர்டை ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், ஃபார்மேட் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கால்ல டியூ இருக்குன்னா அதோடைய ஜேர்னல் என்ட்ரி என்னது, redeemable preference shares ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு redeemable preference share capital அக்கௌண்ட் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு, இவங்க 50,000 ஷேர்ஸுக்கு 2 rupees பே பண்ணணும் ஃபைனல் கால்ல. அதுதானே பேலன்ஸ், 8 rupees பெய்டு, 2 rupees டியூ. ஓகேங்களா? அப்போ 50,000 into 2 எவ்வளவு, 1 lakh rupees பே பண்ணணும்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. டியூ இருக்குன்ட்டு என்ன பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன் ஃபைனல் கால் டியூ இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியாச்சு, இன்டிமேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பே பண்ணிடுறாங்க, டியூ இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பே பண்ணாக்க அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன வருது, அதே 50,000 ஷேர்ஸுக்கு 2 rupees பே பண்ணணுமா, பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்குக்கு பணம் வந்துடுச்சு, ஃபைனல் காலோடைய அந்த டியூ அமௌண்ட் பேங்க்குக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh rupees to redeemable preference share final call account 1 lakh rupees, final call shares money received. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க இவங்க, இது முடிஞ்சிருச்சு, ஃபைனல் கால் டியூ என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க கண்ணு. ஓகேங்களா? இந்த ஒர்க் முடிஞ்சு அடுத்தது ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்றாங்க. ஏன், அமௌண்ட் ரெடி பண்ணணும், 5 lakh rupees redeemable preference ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்றாங்க, வெளியில ஷேரை நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ரெடி பண்றாங்க. அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ, 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesன்னுட்டு எவ்வளவு வருது, 3 lakh rupees ஷேரை ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்றாங்க. அது இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம் 2 rupeesக்கும் இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, கவனிங்க, இஷ்யூ பண்ணதுல உங்களுக்கு கவனிங்க, கேஷ் ரிசீவ் 3,60,000 rupees வந்துடுச்சுன்றத கொஸ்டின்ல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கவனிங்க, ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனா 3 lakh rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பேங்க் மூலமா வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளவு, 2 rupeesன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்படியே 30,000 ஈக்விட்டி ஷேர் 2 rupeesனா உங்களுக்கு எவ்வளவு வருது, 60,000 rupees செக்யூரிட்டி பிரீமியம் வந்துடுச்சு. கேஷ் என்னது ஃபுல்லி ரிசீவ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேங்க்குக்கு எவ்வளவு வந்திருக்கு, உங்களுக்கு 3,60,000 rupees வந்துடுச்சு. எங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க, 3,60,000 rupeesம் கேஷை ரிசீவ் பண்ணிட்டோம், இந்த ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்ணதுலயும் பிரீமியம் 2 rupees இஷ்யூ பண்ணதுலயும் எங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னாங்களோ, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் 3,60,000 rupees எப்படி, ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணது மூலமா ஒரு ஷேர் 10 ரூபாய், 30,000 ஷேர் இஷ்யூ பண்ணது 3 லட்சம் ரூபாய் வந்துடுச்சு. செக்யூரிட்டி பிரீமியம் 2 ரூபான்னு இஷ்யூ பண்ணாங்க, ஒரு ஷேரோட ஒரு பிரீமியமோட ரேட்டு 2 ரூபாய், 30,000 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 30,000 into 2 ரூபாய் பிரீமியம் 60,000 வந்துச்சு. டோட்டலா 3,60,000 பேங்க்ல அட்டு பிரீமியம்ல ஷேர் ரிசீவ் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இப்ப வந்துடுச்சு. எவ்வளவு, 3 லட்சம் ரூபாய் வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டிய ரீபேமெண்ட் எவ்வளவு, அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன, கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிடலாம், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க 50,000 ரூபாய் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு 10 ரூபான்ட்டு 50,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணி 5 லட்சம் ரூபாய் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா இருக்கு. இது அப்படியே என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி
கொடுக்கணும். அப்போ redeemable preference share capital accounted of 5 lakh rupees to redeemable preference shareholdersக்கு 5 lakh rupees தர வேண்டிய டியூ பேயபிள். ஓகேங்களா, இது தர வேண்டிய அமௌண்ட்டுக்கு கணக்கு கொண்டு வந்துட்டோம் ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் இப்போ கவனிங்க, 2 விதமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணோம், 2 விதமா. ஒண்ணு ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டோம். ஒரு செக்யூரிட்டியோட ஒரு ஃப்ரெஷ் ஷேர் ஈக்விட்டி ஷேரோட ரேட் 10 ரூபான்னு 30,000 ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணி 3 lakh rupees ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 2 lakh rupees இருக்கு. 5 lakhsல 3 lakhs rupees ரெடி பண்ணிட்டோம். 2 lakh rupees. அந்த 2 lakh rupees எப்படி நீங்க சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனாக்கா இந்த 5 lakh rupees எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆயிடும், சாரி 5 lakhs வெளியில இருந்து அப்படியே வாங்கி இந்த ஓல்டு எக்ஸிஸ்டிங் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வெளியில அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி அப்படியே இவர் கையில கொடுத்து இவரை வெளில அனுப்பிச்சிட்டோம். ஓகேங்களா, 3 லட்சம் ரூபாய் ரெடி. வெளியில கம்பெனில இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் ரீடைன் ஆகிட்டே இருக்கணும், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். கேபிட்டல் இருந்து 1 ரூபா கூட என்ன ஆகக்கூடாது, ரெடியூஸ் ஆகக்கூடாது. அப்போ சிஆர்ஆர் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, 5 மெத்தட்ஸ்ல ஜெனரல் ரிசர்வ் மூலமாகவும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலமாகவோ, அல்லது ரிசர்வ் ஃபண்ட் மூலமாகவோ, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் மூலமாகவோ என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் ரெடி பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அப்போ இங்க ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு கண்ண கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் 2,50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு தேவை எவ்வளவு, 2 லட்சம் தான். ஏன்னா 3 லட்சம் வெளியில ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூ பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நமக்கு தேவை எவ்வளவு, 2 lakh rupees தான். அந்த 2,50,000 ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து 2 lakh rupees மட்டும் எடுத்து சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேங்களா, அப்போ ரிசர்வ் ஃபண்ட் ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு, 2 lakh rupees எடுத்து எதுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, பீயிங் சிஆர்ஆர் கிரியேட் என்னது, ரிசர்வ் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ என்னட்டு ரெடி பண்ண பிறகுதான் இப்போ என்ன பண்றோம், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கறோம். ஓகே, ஸோ அந்த பேமெண்ட் என்ன பண்றோம், அந்த லயபிலிட்டி இருக்கு இல்லையா, பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ணி அவரை வெளில அனுப்பிச்சிடுறோம். ஓகேங்களா, கேபிட்டல்ல இருந்து அவரை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறோம், ஷேர் கேபிட்டல் இருந்து. ஓகே, ஸோ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ஆர் 5 lakh rupees தர வேண்டியது இவ்வளவு தானே, டு பேங்க் அக்கௌண்ட் 5 lakh rupees. ஸோ பேங்க் மூலமா அவருக்கு கொடுத்தாச்சு, பேங்க் அக்கௌண்ட் மூலமா கொடுத்ததுனால பேங்க் அக்கௌண்ட் வேல்யூ குறையுது, அதனால கிரெடிட் பண்ணிட்டோம். யாருக்கு போகுது, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 5 lakh rupees பே பண்ணியாச்சு. அப்போ அவருடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரிசீவ் ஆகிறதுனால அவரை டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.